அனைவருக்கும் வணக்கங்களுடன் அந்நிய தின நல்வாழ்த்துக்களும் உரித்தாகுது. எனது இசைப்பள்ளி எனும் மியூசிக் தியரி புக்கினை அறிமுகம் செய்வதற்கு எனது இந்த சந்தர்ப்பத்தை தந்து உதவிய தமிழ் மகளிர் மன்றம் சுவிட்சர்லாந்துக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை திறம்பட நடத்தி உதவுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். சுவிஸ் நாட்டில் என்னை வரவேற்று இந்த வைபவத்தை ஒழுங்கு செய்து தந்த கவிஞக்காத்துடன் தலைவி திருமதி ராஜேஸ்வரி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் அறிய செய்த திருமதி கீதா அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றிகள். வருகை தந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் மீண்டும் என் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். இதுதான் என்னுடைய இசைப்பள்ளி பாட்டு. இது மியூசிக் தியரி புக், முழுக்க மியூசிக் தான் இது. ஆனால் என்னென்னால் என்னுடைய நான் மியூசிக் கிரேட் 2 படிக்கும்போது என்னுடைய டீச்சர் எனக்கு கிரேட் 2ல் அந்த தியரி ஸ்டார்ட் பண்ணுறது. அதில் ஒரு பந்தி எழுதுங்க, இந்த இதில் ஒரு எழுதுங்க தான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு மியூசிக்கல் தியரி புக்கை நாங்கள் இலங்கையர்கள் எழுதினதில்லை, ஒரு நாள் எழுதினது எல்லாமே நாங்கள் இந்தியன்ஸ் இந்த புக்ஸை தான் வச்சு பார்க்கலாம். அதே மியூசிக் தியரிக்கு ஒரு நாளும் முக்கியத்துவம் கொடுக்குது, அது பாட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்கள் கேட்கலாம், அப்போ தியரி இல்லாமல் படிக்கணுமோ, அதே தியரி இல்லாமல் தான் நான் எக்ஸாம் செய்து முடிக்கணும். எந்த அண்ணாமலை எந்த பல்கலைக்கழகமும் அப்படி தான், அதை ஒரு கொஞ்சம் அதுக்கு பிடிக்கணும். ஆனால் அப்படி அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் எங்களுடைய வட இளைஞர் சங்க சபை ஓஎல் ஏஎல் அது முக்கியம். ஓஎல் இருந்தாலும் பரவாயில்ல, அது கிரேட்ஸ் ரைட். ஏஎல் பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டம் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது. நான் கிரேட் 4 மட்டும் எனக்கு ஒரு டீச்சர் இருக்கு மேனேமா. நாங்கள் வீணை வயலின் வோக்கல் படித்தேன். வோக்கல்லாம் ஸ்டார்ட் பண்ணினா சூர்யாக்கா தான் என்னுடைய டீச்சர். அவள் என்னுடைய ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ. என்னுடைய பாட்டா முதலாவது ஹீரோ. பாட்டா ஒரு லெக்சரர். அவர் ஃபர்ஸ்டாக கேம்பிரிட்ஜுக்கு போனார், கப்பலில் போய் படித்தார் அந்த காலத்தில் 30ஆம் ஆண்டில். அது எந்த இதுக்கெல்லாம் நாங்கள் வர மாட்டோம். ஆனால் அவர் எல்லாம் வந்து எங்கள் தமிழ் மக்கள் இந்த 10ஆம் வகுப்புக்கு பிறகு சும்மா இருக்கணும்னு சொல்லித்தான் கொக்குவில் டெக்னோ படித்து உருவாக்கி டெக்னாலஜி மாணவர்கள் அதாவது ஓஎல் மொழியை நாங்கள் போகிய நாம் இருக்கிறார்கள் படிக்கிறதுக்காண்டி கேம்பஸ் பிரின்சிபல் பட் அவங்க எல்லாம் செய்திருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் தோசி தான். ஏன்னா தமிழ் மக்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் என்னுடையது. அது சாகும்போது எனக்கு சொன்னது, உன்னால் 7 மண்டா ஏதாவது செய், மாணவர்களுக்கு என்ன செய். தண்டை ஃபீல்டில் ஒரு தரம் வேற இல்லை, டீச்சிங் ஃபீல்டில் ஒரு தரம் வேற இல்லை. நானும் எதிர்பார்க்கல. நான் மேத்தான் படித்தேன். நான் ஃபிசிக்கல் கிடைச்சது பட்டமாக போயிடாத இளமையாக போயிட்டு அப்போ உடனே நாங்கள் என்ன பட்சோடைய அகாடமிக்கில் பண்ணிட்டோம். அங்கே போயும் நான் பாடமாக்கினானே ஒழிய, அதாவது எப்படி படிக்கிறதுன்றது இல்லை, எல்லாத்தையும் பாடமாக்குறோம். மேத்தில் இருக்குது எங்களுக்கு 22 சுருதி நாங்கள் கணிப்போம். அதை கூட பாடமாக்கி தான் நாங்கள் செய்த நாங்கள் கிரேட் 2 இந்த மேத். ஆனால் அந்த இடையில முடிஞ்சிடும். திருப்பி வந்து அந்த ஒன்றை பாடம் வாங்கினா தான் மிச்சம் செய்து வந்துடலாம். ஆர்டே நீங்கள் போய் கேட்டீங்கன்னா சும்மா பாடி இதை விட பாடம் வாங்கி இதெல்லாம் செய்யும். அப்படி பாடம் வாங்கி படிக்கிறதுனா போரிங் தான் வேறு ரைட். யாருக்கும் தான் போரிங் தான். மற்றது இன்னொரு விஷயம், 22 அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது ராகத்தின் 72 தாய் ராகம் இருக்குது, நிறைய செய் ராகம் இருக்குது, பிறந்த ராகம். அதில் ஒவ்வொரு வருஷமும் அதாவது கிரேட்ஸுக்கு வட இலங்கை சங்க சபை என்ன அல்லது ஓஎல் ஏஎல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 அல்ல 25 தருவாங்க. அதில் எழுதுகிற 5 அவள் எல்லாம் இவ்வளவு பேர்த்த ஹிஸ்ட்ரியில் 5 எழுதுறா எந்த யாரை பார்த்து எழுதுறேன், என்னத்தை பார்த்து எழுதும் ஞாபகம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு இருக்கும் மாதிரி. ஆனால் கம்யூனிகேஷன் அந்த ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அந்த நூல் அது சொல்லித்தர மாட்டேங்க. இவ்வளோ புஸ்கா சீட்டை வச்சுட்டு எழுதுறோம். அப்படியே வச்சு இதுக்கு இது அப்போ இதோட ஏதோ சம்மந்தம் நாங்கள் தான் கஷ்டப்படுறேன். அது கட்டாயமாக எடுத்து ஆகணும் எக்ஸாமுக்கு. மார்க்ஸும் கூட ஃபெயில் ஆகுங்க, அநேகமாக ஃபெயில் ஆகுது, அதுக்காண்டி ஃபெயில். ஸோ நான் அந்த நேரத்தில் அதாவது நாங்கள் கிரேட் 2ல் இருந்து நாங்கள் வச்சு எங்களுக்கு ஒரு புத்தகம் இல்லை எங்களுக்கு ஒரு புத்தகம் ஆக்கியே ஆகணும். கனவு இவ்வளோ நாளும் விழுவாட்டு வந்து 2001 கொழும்புக்கு வந்துட்டேன். வந்து ட்ரை பண்ண கேட்டால் அதை நிறைய சொல்லிச்சுனா பக்கத்தில் இருந்து தண்டை எல்லாவது அப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் சொல்லிச்சுன்னா. அப்போ நாங்கள் சரி தராது சரியாக விட்டுட்டு வந்துட்டேன். 2010 திருப்பி கனடாவில் ஸ்ரீலங்கா போனேன்.
என்னோட கிடந்த அவ்வளோ கலெக்ஷனையும் கொண்டு வந்து நானே டைப் பண்ணி எல்லாம் பழகி எல்லாம் செய்து போட்டு எடுத்து செய்தாச்சு. 12 வருஷத்து வேலை. பட் கனவு நிறைவேற்று 2022. பட் ஆனால் பைண்டிங்குக்கு போக வலிக்கிட்டா பைண்டிங் காசு காசு. நீங்கள் சொல்லலாம் இந்தியாவுக்கு எனக்குன்னா அவன் காப்பிரைட் அடிச்சிருவான். உடனே காப்பிரைட். நீங்கள் நேபாளர் இந்த 12 வருஷத்துக்கு 0 தான். கனடாவில் கனவு இரண்டை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி எந்த ஆத்தா என்னன்னு சொல்கிறா, ஐயோ எந்த கனவு இதுன்னு சொல்லி ஒருத்தன் மட்டும் சொன்னால் ஓகே ஒரு புக் 25 ரூபா அடிச்சு தரேன், மற்ற புக் 25 50. சரி எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, சரி ஓகே அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நான் வெளிக்கிட்டு எல்லாம் 2 போன வருஷம் ஏப்ரல் 15ஆம் தேதி 2023 வெளியிட்டேன். சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கு அப்படி தான். என்னென்றால் நாங்களெல்லாம் கேட வேலையில் போட்டு நிற்கிறோம். நடுக்கடல் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நடுக்கடல். இப்போ கிட்டத்தட்ட ஒரு நடந்தது எக்ஸாம்பிளுக்கு விஎம் மதியழகன்ற ஒரு புத்தகம் வெளியிட்டார். உள்ளே எல்லாரும் வந்துச்சுன்னா விஎம் செய்தி வாழ்க்கைனால விதான் மதியம் ரைட் எல்லாரும் தெரியும். நாங்கள் சொன்ன ஆட்கள் போய் நான் அதாவது ஏதோ ஒன்று சும்மா எல்லாம் எழுதி போட்டு இப்போ எல்லாரும் எனக்கு அது எழுதுறோம், எல்லாரும் தான் புத்தகம் படிக்கிறோம். அப்போ அதுக்கு மதிப்பே இல்லை. எனக்கு அது வரைக்கும் கவலை இல்லை. என்ன நான் எந்த டார்கெட்டாக இருந்தது OLL பிள்ளைகளுக்கு நான் கொண்டே கொடுப்போம். அதுதான் எந்த பிரச்சனை. சரி நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு டீச்சிங் கிடச்சி 25 வருஷம். ஸோ நான் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களை பற்றி இங்கே இருந்து போனேன். எல்லா நாட்டிலேருந்து வந்தேன். சொல்லிச்சேன்னா நீ வா நாங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டே கொடுப்போம். ரைட் ஓகே. அதாவது வேலையம் லைப்ரரி ஸ்கூல் எல்லாத்துக்கும் கொண்டே கொடுத்தோம். ஸ்கூலில் கிடைச்ச மரியாதை தான் எனக்கு இந்த 12 வருஷத்தின் வெகுக்கு கிடைச்ச மரியாதை வெகுமதி. அங்கே போன உடனே ஒரு இடத்துல பார்த்துச்சா ஓ மை குட்னஸ் இது எங்கள்கிட்ட இல்லை நோட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். என்ன கொண்டிருக்கலாம்னா வெயிட் ஒரு பக்கம். அடுத்தது 1 லக்கேஜுக்கு தான் 100 ஃப்ரீ, செகண்ட் லக்கேஜ் $100, அடுத்தது 235. இப்போ உங்களுக்கெல்லாம் அது ஈஸியாக எங்களுக்கு கொஞ்சம் தூரம் மாற்றி பார்த்தீங்கன்னா தெரியுமா கூட கனடா கஷ்டம். ஸோ எங்களுக்கு சரியான கஷ்டம், நீங்க கஷ்டம். அதாவது ஸ்பான்சர் பண்ணுங்க, தட்ஸ் ஓகே ரைட். ஒரு தடவை நான் அந்த பிளான் இல்லை. பட் ஆனால் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னென்னா நான் கொண்டே கொடுத்தேன், அந்த வெகுமதி கிடைச்சிடுது. நான் இப்போ என்னுடைய லட்சியமே முழுற எழுதிட்டேன்னு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணாலுமே நான் எம்எஸ்ஓ எல்லாமே முடிஞ்சிட்டுது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வந்துட்டேன். அதை அடுத்த இன்னொன்று தொடங்கியிருக்கேன். கன்னடக்காரெலாம் கேட்டுருந்தேன், தமிழில் பாட்டு. இந்த தமிழ் பாட்டை வந்து உங்களை அழிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த புத்தகத்தில் இருக்கிறது தமிழில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதாவது முந்தி ஆரியாக்களுக்கு இவ்வளவு நேர் கொடுத்தது இதெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழாக்களுக்கு இவ்வளவு நேர் கொடுத்ததெல்லாம் இல்லை பாட்டு பாடுறது. ஓகே. ஆனால் பாட்டு இல்லை. சான்ஸ்கிரிட், தெலுங்கு, மலையாளத்தில் தான் பாட்டு. அதைத்தான் இப்போ நீ அடுத்து செய்யறதுக்கு அடுத்து கனடாவில் இன்னொரு தமிழில் நாட்டியம் செய்யறதுக்கு படிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கொடுக்க செய்து நான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் நான் சொல்லி போட்டேன், நான் பாட்டு மட்டும் வழி தருவேன், நீங்கள் நியூதி எல்லாத்தையும் அவையிலோடைய பிரச்சனையாக தீர்த்து கொள்ளுங்க, நமக்கு நான் தர மாட்டேன் சொல்லி. பட் ஓகே, இதுதான் என்னுடைய புத்தகத்தை பற்றி. வேறு என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ தான். நீங்கள் எல்லாரும் ஒருக்கா பார்ப்பீங்க என்றால் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது என்னன்னா முன்னுக்கு இசப்பள்ளின்னு சொல்கிறது பேழை முத்துக்களால் இருக்கிற மாதிரியும் இந்த 3 சாமான் தான் எங்களுடைய சமயத்துக்கு முக்கியம். தாளம், சிரிப்பு, நாதம். சூரியன் எழும்புது, கடைசியில் இங்கே சூரியன் மறையுது, இசப்பள்ளி மூடுது. ஸோ இது என்னுடைய வீட்டில் சொன்னேன். பட் நன்றி, வணக்கம். நன்றி.